அது இந்த காணொளி பார்த்தா அட்லீஸ்ட் நீங்க 2 மதிப்பெண்ணாச்சும் எடுக்கலாம். அந்த அடிப்படையில தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம காணொளிகள் பார்த்துட்டு வரோம். நீங்க வந்து என் கூட சேர்ந்து படிக்க போறீங்க. நானும் சேர்ந்து படிக்க போறேன். ஸோ ஓகே. இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பலனையும் தரக்கூடியது. வாங்க இன்னைக்கான காணொளிக்கு போலாம். நீங்க வந்து வாட்ச்மேன், மசால்ச்சி, ரீடர், எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் போன்ற பணிகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பைக்காரா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பைக்காரா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அப்படின்னா நீலகிரி. ஸோ நிக்கல் கிடைக்கும் ஒரே இந்திய மாநிலம். ஸோ நிக்கல் அப்படிங்கிற ஒரு தாதுங்க. அது கிடைக்கும் ஒரே இந்திய மாநிலம் எதுனா அது ஒடிசா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒடிசாவோட புதிய முதலமைச்சர் யார்? ஸோ நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒடிசா வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் வந்து அவர் தோல்வி விட்டாங்க அவர் அரசு. இப்போ புதிய வந்து பிஜேபி தலைமையான அரசு வந்து பதவியேற்றிருக்கு. ஒடிசாவின் புதிய முதலமைச்சர் யார்? நீங்கள் நெட்டில் கூட பார்த்துட்டு கமாண்டை வந்து தெரிவிங்க. ஓகே. ரஷ்யாவுக்கு அடுத்த பரப்பளவில் பெரிய நாடு எது அப்படின்னா கனடா தான். ஸோ காவிரி நதி தமிழ்நாட்டில் நுழையிற இடம் எது அப்படின்னா அது ஒகேனக்கல். காவிரி நதி தமிழ்நாட்டில் நுழையும் இடம் எது அப்படின்னா அது ஒகேனக்கல். இப்போ உங்களுக்கு எல்லாரும் ஒரு கேள்வி நம்பர் 2, தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது? சரிங்களா? ஸோ இதுல வந்து கேட்குறேன், காவிரி நதி தமிழ்நாட்டில் நுழையும் இடம் ஒகேனக்கல். தமிழ்நாட்டின் நுழைவாய்ங்கிறத எந்த ஊரை சொல்றோம்? கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆன்சர் வந்து நீங்க கமால்ல தெரியுங்க. உலகிலேயே பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சரிங்களா? உலகிலேயே பால் உற்பத்தியில் முதலிலும் உள்ள நாடு எது அப்படின்னா வெண்மை புரட்சின்னு சொல்லுவாங்க. அது பால் உற்பத்தி குறிக்கும். சரிங்களா? இந்தியா தான் பால் உற்பத்தியில வந்து முதலிடம் இருக்கு. வெண்மை புரட்சின்னா அது வந்து பால் உற்பத்தி. வெண்மை புரட்சியின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வர்கீஸ் கூரியன் அவர்கள். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் கூரியன். வெண்மை புரட்சினா அது பால் உற்பத்தி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இத்தாலி நாட்டின் தேசிய மலர் லில்லி. இத்தாலி நாட்டின் தேசிய மலர் லில்லி. அமெரிக்க இந்தியர்களின் மிக நேர்த்தியான நாகரிகம் அப்படின்னா இன்கா நாகரிகம். அமெரிக்க இந்தியர்களின் மிக நேர்த்தியான நாகரிகம் இன்கா நாகரிகம். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அரசு போக்குவரத்து பேருந்துகள் அதிகம் ஓடினா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அரசு போக்குவரத்து பேருந்து அதிகம் ஓடினா தமிழ்நாடு. சூரிய கிரகணம் நீடிக்கும் நேரம் எவ்வளவு அப்படின்னா 7 நிமிடம் 58 வினாடிகள். சூரிய கிரகணம் நீடிக்கும் நேரம் 7 நிமிடம் 58 வினாடிகள். வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அதாவது தேசிய பாடல்னு சொல்லுவாங்க வந்தே மாதரத்தை. தேசிய கீதம் வந்து ஜனகணமன. சரிங்களா? எழுதியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். வந்தே மாதரம் பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. புதுக்கோட்டை குடுமியான் மலையில் காணப்படும் கல்வெட்டுகள் வந்து பல்லவர் கால கல்வெட்டுகள். புதுக்கோட்டை குடுமியான் மலையில் காணப்படும் கல்வெட்டுகள் பல்லவர் கால கல்வெட்டுகள். புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் வந்து சுறாமீன் தான். ஸோ சுறாமீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த நோயுமே வராது. ஓகே. நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் நாடு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அது ஜப்பான். தமிழில் தோன்றிய முதல் உலா. அதாவது நீங்க தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா முதல்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா? முதல் உலா வந்து பார்த்தீங்கன்னா யானை உலா. கிம்பர்லி வைர சுரங்கம் எங்கு உள்ளது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்குலாம் தெரியும். இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்பில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அது கிம்பர்லி வைர சுரங்கம் எங்கு உள்ளதுன்னா தென்னாப்பிரிக்கா. வாஸ்கோடா காமா இந்தியாவில் முதலில் வந்து இறங்கிய இடம் தமிழ்நாட்டு கலிக்கோட்டை, மலையாளம், கோழிக்கோடு. சரிங்களா? தமிழ்நாட்டில் கள்ளிக்கோட்டை, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு. சரிங்களா? கோஹினூர் வைரம் தற்போது எங்கு உள்ளதுன்னா லண்டன் மியூசியத்தில் உள்ளது. கோஹினூர் வைரம் தற்போது எங்கு உள்ளதுன்னா லண்டன் மியூசியம். பத்திர ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1956. பத்திர ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 1956. இந்தியாவில் மீன் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். ஸோ
மீன் உற்பத்தி, மீன் உற்பத்திலாம் பண்ண மாட்டாங்க, மீன் பிடிக்கிறதில்ல. சரி, அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. எதுனா மேற்கு வங்காளம். சோழன் நெடுமுடி கிள்ளி, சோழன் நலங்கிள்ளி இவர்கள் கரிகால சோழனின் மகன்கள். சரிங்களா? சோழன் நெடுமுடி கிள்ளி, சோழன் நலங்கிள்ளி இவர்கள் வந்து கரிகால சோழனின் மகன்கள். டெல்லிக்கு முன்பு வரை இந்தியாவின் தலைநகரம் வந்து கொல்கத்தா 1911 வரை. டெல்லிக்கு முன்பு வரை இந்தியாவின் தலைநகரம் எதுனா கொல்கத்தா 1911 வரை. முகலாய மன்னர் அக்பர் எங்கு பிறந்தானா அமரக்கோட்டை. பிகு எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? அஸ்ஸாம். ஸோ நடனத்தை பற்றி அதிகம் கேட்க வாய்ப்பு இருக்கு. பிகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்து பாரம்பரிய நடனம்? அஸ்ஸாம். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் வந்து 42,194. ஆகாகான் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையனா? ஹாக்கி. உலகிலே வெப்பமான இடம் எதுனா அசிசியா லிபியா நாட்டில் இருக்கு. சரிங்களா? உலகிலே வெப்பமான இடம் வந்து அசிசியா லிபியா நாட்டில் இருக்கு. திரை அரங்குகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா மற்றும் பூட்டான். வருடத்தின் ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் பகலும் இரவும் சராசரியா 12 நேரம் மட்டும் வருவது எந்த நாளில்னா மார்ச் 21. இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் வந்து ரஷ்யா. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஏரி ஒரிசாவில் உள்ள சில்கா ஏரி தான். சரிங்களா? இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஏரி ஒரிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி தான். சரிங்களா? உலகின் இரண்டாவது பெரிய மதம் எதுனா முஸ்லீம் மதம். சரிங்களா? முதல் மதம் கிறிஸ்துவம், இரண்டாவது மதம் முஸ்லீம். கலை மாமாமணி அண்ட் பாவேந்தர் போன்ற பட்டங்களை சுரதாக்கு யார் அளித்ததுன்னா தமிழக அரசு. சுரதாவின் இயற்பெயர் என்னன்னா ராஜகோபாலன். சுரதா எழுதிய நூல்களில் பெயர் என்னன்னா தேன்மலை, துறைமுகம், சாவின் முத்தம், எச்சில் இரவுகள். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். வேளாண் வரியை விதிப்பது வந்து மாநில அரசு. பாரிஸ் சாந்து என்பது கால்சியம் சல்பேட் மற்றும் ஹேமிஹைட்ரேட் ஆகும். பாரிஸ் சாந்து என்பது கால்சியம் சல்பேட் அணு மற்றும் ஹேமிஹைட்ரேட் ஆகும். லோக்பால் என்பதின் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பாதுகாவலன். திராவிட நாடு என்ற பத்திரிகை ஆசிரியர் அண்ணா. சுதந்திர சங்கு பத்திரிகை ஆரம்பித்தவர் சங்கு கணேசன். தமிழ்நாடு என்ற இதழின் ஆசிரியர் வரதராஜலு நாயுடு. பாலபாரதி இதழின் ஆசிரியர் வாஞ்சிநாதன் குரு. உதயசூரியன் என்ற இதழின் ஆசிரியர் வெங்கட்ராயலு நாயுடு. வாக்காளர்களுக்கு முதலாக அடையாள அட்டை வழங்கிய இந்திய மாநிலம் வந்து ஹரியானா. தண்டி அலங்காரம் இதன் மூல நூல் வந்து காவிய தரிசனம். நால்வர் நான்மணி மாலை ஆசிரியர் வந்து சிவபிரகாசர். மாணிக்கவாசகர் எழுப்பிய கோயில் உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை. கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறைக்கு என்ன பண்ணுதுன்னா எதிர் சவ்வுடு பரவல். ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவர் உருவில் தங்க நாணயம் வெளியிட்டவர் வந்து எல்லிஸ் பிரபு. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். உலக சுகாதார நிறுவன இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. சரிங்களா? சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனீவா தான் உலக சுகாதார நிறுவனம் இருக்கு. சார்க் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1985 டாக்கா. சரிங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காத்மாண்டு. ஓகேவா? தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1997. திருவாரூர் புராணம் பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா யானக்கூத்தர். பசிப்பினி என்னும் பாவி இவ்வரி இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. பட்டம் விடும் போட்டி நடைபெறும் மாநிலம் வந்து குஜராத். வரிக்குதிரை அதிகம் காணப்படும் நாடு வந்து தான்சானியா. வனவிலங்கு வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1972. வனவிலங்கு வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1972. நாககுமார காவியத்தின் வேறு பெயர் நாக பஞ்சமி. இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எண்ணிக்கை 13. தமிழ்நாட்டில் 3 முக்கிய துறைமுகங்கள் பெருசு. என்னன்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் வந்து சுப்ரதீப் கவிராயர். வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் யானா சுப்ரதீப் கவிராயர். அரளிக்கோட்டையில் உள்ள நச்சுப்பொருள் என்பது ஓலியாண்டர். அலெக்சாண்டரின் ஆசிரியர்னா அரிஸ்டாட்டில். திருவள்ளுவர் ஆண்டை பயன்படுத்தும்படி தமிழக அரசு எப்போது ஆணையிட்டனா 1971. மருத்துவ உலகின் தந்தையான கிப்ராட்டிக்ஸ் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாவதற்கு முன்பு என்ன தொழில் புரிந்தார்னா வழக்கறிஞர். ஆற வளைவிலை கொண்ட கட்டடங்கள் யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா சுல்தான்கள்.
விவசாயிகளின் எதிரி என்று அழைக்கப்படும் பறவை எதுனா ஈமு. இசையை ஆதரிக்காத முகலாய மன்னர் என அவுரங்கசீப். இசையை ஆதரிக்காத முகலாய மன்னர் அவுரங்கசீப். இதயம் மற்றும் தசைகளின் இயக்கத்திற்கு பயன்படுவது கால்சியம். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு 21 வயதிலே கேப்டன் ஆவார் யாருன்னா நவாப் பட்டோடி. மூவேந்தரில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னர் யாருன்னா பாண்டியர்கள். யாழ் எனும் இசைக்கருவின் தெய்வம் எதை குறிப்பிடணும்னா மாதாங்கி. உலகிலே 2வது உயரமான பறவை எதுனா ஈமு. 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரை தேவர். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து ஒரு 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 என்னதுன்னா ஒரு மிக்சர்னா எல்லாம் கலந்து வந்து ஒரு கோவையை வந்து இன்னைக்கு வந்து காணொளி பார்த்துருக்கோம். ஸோ என்னோட நம்பிக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக இதை படிச்சிட்டிங்க, அட்லீஸ்ட் இதுலேருந்து 2 மதிப்பெண்ணோ 3 மதிப்பெண்ணோ வருகின்ற தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் எது எது இம்பார்ட்டன்னா தான் நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து யூடியூப் கிளாஸ் பிடிஎஃப்னு ஒரு டிரைவ் போட்டிருப்பேன், அதில் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மற்றவங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி பிடிஎஃப் பண்ண போகிறோம், ஸ்டடி மெட்டீரியல் தனியாக ப்ரொவைட் பண்ணுறோம், அதே போல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அது அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, ரீடர், எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகளுக்கும் குறிப்பாக டிரைவருக்குமே நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் எனக்கு சாட் பண்ணீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஏன்னா அடுத்த ஜூலை 20 வாக்கில் வந்து 20க்கு மேலே நமக்கான தேர்வு நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 தவற விட்டதை இந்த எக்ஸாமில் பிடிச்சிடலாம். நம்மளுடைய பங்களிப்பு உங்களோட தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொலி பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.